ஹாய் வீவர்ஸ், தேங்காய் பால் சாதம் எங்கள் வீட்டு முறைப்படி நான் எப்படி செய்வேங்கிறத செஞ்சு காட்டலாம். இப்போது இந்த அரிசியில் 2 உலக்கு எடுத்திருக்கேன். இது ஒன்று, இது அரைப்படி. இப்போ நான் சாப்பாடு செய்ய போகிறது அளவு அரைப்படி. இந்த உலக்கில் 2. இதை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, 5 ஏலக்காய், 6 கிராம்பு எடுத்திருக்கேன். ஆயில் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு. 50 ml நெய் எடுத்துருக்கிறேன். அடுத்து பச்சை மிளகா 8 மிளகாய் எடுத்துருக்கிறேன். புதினா இந்த கப்பில் இந்த குவான்டிட்டி போதும், ரொம்ப போட்டால் சாப்பாடு கசக்கும். கொத்தமல்லி இதில் 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பால் ஊற்றணும். அதுக்கு 3/4 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து நம்ம வச்சுக்கணும். 6 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி, அரைப்படி சாப்பாடுங்கிறதுனால இஞ்சி இந்த அளவு எடுத்துருக்கிறேன். பூண்டு முழு பல்லில் 1.5 பல் பூண்டு நான் எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை. பட்டை சின்னதாக இருக்குது, மெலிசாக இருக்கனால எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. போட்டு இதை அரைச்சி வச்சுக்கணும். ஃப்ளேவருக்காக தான் நான் பட்டை போடுறேன். தாளிக்கையும் போடணும், அரைக்கிறதுக்கும் போடணும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த பால் சாதத்துக்குங்கிறதுனால இதை நான் போட்டு அரைப்பேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் அடுப்பில் பெரிய சட்டி, நல்ல அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயிலும் நெய்யும் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு பட்டைக்கிராம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். ப்ரௌன் கலராக வதங்கணும்னு தேவையில்லை. தேங்காய் பால் சாதத்துக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். 2 கல் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு இப்போ போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் இந்த பதம் வதங்கினா போதும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடும்போதே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். ஜூஸியாலாம் வதங்கணும்னு தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையில்லை. சும்மா ஆஃப் அளவு வதங்கினா போதும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை போட்டுடலாம். மாதிரி புதினாவையும் வச்சு போட்டுடலாம். 1 நிமிஷம் வதக்கணுன்னா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, அந்த பட்டைக்கிற மசாலா போட்டுடலாம். இதை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தண்ணி எப்படின்னா 1க்கு 2 அளவு தான் தண்ணி. நான் அரைப்படி எடுத்திருக்கேன். அதுக்கு 1க்கு 2 தண்ணி அளவு அளந்து ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு நுரக்கூடி வரும்பொழுது, ஒரு கொதி வரும்போது நம்ம அரிசி போட்டுடலாம். நுரக்கூடி வரட்டும். இப்போ நுரக்கூடி ஒரு கொதி வரப்போகுது. இப்போ நம்ம அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தண்ணி வத்துற வரைக்கும் மூடி போட்டு சிம்மில், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்பவும் சிம்மு வேணாம், மீடியத்தில் வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு தம் வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிளேட்டை போட்டு மூடி தண்ணி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி இப்படி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தம்மை ரிலீஸ் பண்ணி சாப்பாடு சர்வ் பண்ண வேண்டியதான். நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மை ரிலீஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டை எடுத்து பாருங்கள். சாப்பாடு எப்படி உதிரியாக இப்படி வரணும். சாப்பாடு பாருங்கள், நல்ல உதிரியாக வந்திருக்கு. இது மாதிரி வரணும். சொன்ன அளவுகள்லாம் கரெக்டாக நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாப்பாடு நல்லபடியாக வரும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நான் சைட் டிஷ் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சேன். உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சேன். ரைத்தா செஞ்சேன். ரைத்தா அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.